அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குக்ஸ் அண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம குக்ஸ் அண்ட் டாக்ஸில் நம்ம ரெசிபிஸ் பார்க்க போகிறது இல்லை, ஜென்ரலாக தேவைப்படுற ஒரு சில டிப்ஸ்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு முன்னாடியும் நம்ம சேனலில் ஒரு சில டிப்ஸ்லாம் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாஷிங் மிஷினோட மெயின்டெனன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாஷிங் மிஷினோட ட்ரம்முக்கு அடியில் டஸ்ட்டு கலெக்டர்லாம் சீக்கிரமாக அதிகமாக டஸ்ட்டு சேராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, துணி துவைக்க போடுறதுக்கு முன்னாடி நல்லா உதிரிட்டு போடுங்க. முக்கியமாக இந்த பெட்ஷீட் பெட் கவர்லாம் துவைக்க போகிறதுக்கு முன்னாடி அதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நல்லா உதிரிட்டு அதுக்கப்புறமா வந்து துவைக்க போடுங்க. இந்த மாதிரி நம்ம துணியை நல்லா உதிரிட்டு துவைக்க போடுறதால அந்த ட்ரம்முக்கு அடியில் டஸ்ட்டு கலெக்டர்லாம் சீக்கிரமாக நம்மளுக்கு டஸ்ட்டு சேராது. அப்புறம் இந்த வாஷிங் மிஷினோட பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணி உள்ளே வரதுக்காக இன்லெட் பைப் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை வந்து நம்ம டேப்பெல்லாம் ஓப்பன் பண்ணுற மாதிரி திருகுனாலே ஈஸியாக ஓப்பன் பண்ணிடலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியை ஃபில்டர் பண்ணுறதுக்காக சின்னதாக வந்து இந்த மாதிரி ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. இந்த ஃபில்டரை வந்து வெளியில் எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்லைட் பின் அப்படி இல்லைனா டெஸ்டர் வச்சு நம்ம வெளியில் இழுத்தாலே இதை வந்து ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். இந்த ஃபில்டரில் இருக்க சின்ன சின்ன ஹோல்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, தண்ணியில் இருக்க பாசி தூசிலாம் அடைச்சிட்டு மிஷினுக்கு போகிற தண்ணியோட ஃபோர்ஸை வந்து கம்மி பண்ணிடும். இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டிட்டர்ஜென்ட் சோப் கொஞ்சமாக ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சாலே இதில் இருக்க டஸ்ட்டெல்லாம் நம்மளுக்கு ஓரளவுக்கு க்ளீன் ஆகிடும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நல்லா வேகமாக வர தண்ணியில் இந்த ஃபில்டரை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து அந்த மிஷினோட இன்லெட்டில் அழுத்தினாலே அது வந்து உள்ளே போய்கிடும். அதுக்கப்புறமா வந்து இந்த ஃபில்டரோட பைப்பை நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டேப்பை வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி திருகுனாலே அந்த வந்து பைப் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி ஃபில்டரை வந்து மந்த்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டு யூஸ் பண்ணுறதால தண்ணி வந்து மிஷினில் வேகமாக ஃபில் ஆகும். அதே மாதிரி கரண்ட்டு பில்லும் நம்மளுக்கு சேவ் ஆகும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃப்ரிட்ஜோட ஸ்விட்சை ஆஃப் பண்ணிக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பால் பாக்கெட்லாம் வைக்கிற ட்ரே இருக்கும்ல, இதில் தான் வந்து நம்மளுக்கு ஃப்ரீசரில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வழிஞ்சு நம்மளுக்கு வெளியில் போகும். இந்த ட்ரேயில் வந்து நம்ம பால் பாக்கெட் தயிர்லாம் வைக்கிறதால ஏதாவது சிந்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அடிக்கடி பார்த்து இதை வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரேக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நாசல் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வழியாக தான் நம்மளுக்கு வந்து தண்ணி வெளியில் போகும். இந்த நாசல்லே வந்து நம்மளுக்கு எதுவும் அடைப்பு இருக்கக்கூடாது. இதில் வந்து ஏதாவது அடைப்பு இருந்ததுன்னா ட்ரேக்கு சைடில் தண்ணி வழிஞ்சு ஃப்ரிட்ஜோட சைட்லலாம் வந்து வழிய ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த நாசலை வந்து எப்பயுமே க்ளீன் பண்ணிக்கோங்க. இது ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பட்ஸில் துணி சுற்றிட்டு நம்ம அதை உள்ளே விட்டு எடுத்தாலே போதும். இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அப்புறம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா, ஃப்ரீசருக்கு கீழே இந்த மாதிரி ஃபனல் மாதிரி வாட்டர் கலெக்டர் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் தான் வந்து நம்மளுக்கு அந்த ட்ரேயில் விடுற தண்ணி ஃபுல்லாக இந்த வாட்டர் கலெக்டரில் விழுந்து தான் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க அந்த பாக்ஸில் போயிட்டு ஸ்டோர் ஆகும். இது நம்ம சரியாக க்ளீன் பண்ணாமல் விட்டால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நாளடைவில் இதில் சேர்கிற அழுக்கெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தண்ணி உள்ளே போகும்போது உள்ளே போயிட்டு அந்த டியூப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பு ஏற்பட்டுரும். அந்த மாதிரி அடைப்பு ஏற்பட்டுடுச்சுன்னா நம்ம டீஃப்ராஸ்ட்லாம் கொடுக்கும்போது தண்ணி வந்து வேகமாக வெளியில் போகாது. அந்த மாதிரி தண்ணி வேகமாக வெளியில் போகாதப்போ என்ன பிரச்சனை வரும்னு பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜோட சைட்லலாம் தண்ணி வழிய ஆரம்பிச்சிட்டு டோர் கடியிலலாம் வந்து தண்ணி வழிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி லீக்கேஜ் ப்ராப்ளம்லாம் இந்த ஃபில்டரை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணாததால தான் வரும். அதே மாதிரி இதை நம்ம சரியாக மெயின்டைன் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மாதிரியான ஸ்மெல்லு வர ஆரம்பிச்சிடும். சரியாக க்ளீன் பண்ணாததால கூட ஃப்ரிட்ஜில் ஸ்மெல்லு வர ப்ராப்ளம்லாம் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்மெல்லு வராமல் இருக்கிறதுக்கு எந்த பொருளை வச்சாலும் எப்பயுமே மூடி வைங்க. இதை க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி துணியால் லைட்டாக நம்ம தொடச்சி விட்டுட்டு ஒரு பட்ஸில் துணியை சுற்றி எந்த அளவுக்கு வந்து உள்ள வரைக்கும் க்ளீன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஒரு கிளாஸில் எடுத்து இதில் கொஞ்சம் வேகமாக ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி ஊற்றுறதால அந்த டியூப்பில் ஏதாவது அழுக்கு சேர்ந்துருந்தால் கூட நம்மளுக்கு அந்த டிஸ்பென்சர் பாக்ஸில் வந்து கலெக்ட் ஆகிடும். இந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரிட்ஜை வந்து ஃபுல் க்ளீன் பண்ண டைம் இல்லைனாலும் இந்த கலெக்டரை மட்டும் எப்பயுமே க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்விட்சை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ்க்கு போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க மொபைல் எப்போயாவது தெரியாமல் தண்ணியில் விழுந்துட்டாலோ இல்லை தண்ணி எப்போயாவது தெரியாமல் மொபைலில் ஊற்றிட்டாலோ என்ன பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி மொபைலில் எப்போயாவது தெரியாமல் தண்ணி பட்டுச்சுன்னா அந்த மொபைலை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வெளியில் வர மாதிரி நல்லா ஒதுருங்க. அதில் இருக்க தண்ணியை ஃபுல்லாக ஒதுனதுக்கப்புறமா ஃபோனை மறுபடியும் ஆன் பண்ணி அதில் இருக்க அப்ளிகேஷன் ஸ்பீக்கர் எல்லாம் ஒழுங்காக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க.
நம்ம அந்த மாதிரி செக் பண்ணும்போது மொபைல் ஒழுங்காக ஒர்க் ஆனாலும் மொபைல்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் ஈரப்பதம் இருக்கும். மொபைலோட ஸ்பீக்கரில், கேமரா லென்ஸ்லலாம் வந்து ஈரப்பதம் இருக்கிறது நம்ம பார்க்கும்போதே தெரியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த மொபைலை உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு வீட்டில் நம்ம அரிசிலாம் கொட்டி வச்சுருக்க பாத்திரத்துக்குள்ளே வந்து மொபைலை வச்சுருங்க. வச்சுட்டு மொபைலுக்கு மேலேயும் வந்து அரிசி கவர் ஆகிற மாதிரி போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இதே மாதிரியே மொபைல் வந்து அட்லீஸ்ட் ஓவர் நைட் அரிசிக்குள்ளேயே இருக்கட்டும். இந்த மாதிரி வைக்கிறதால ஸ்பீக்கரில், கேமரா லென்ஸில் மொபைல்குள்ளே இருக்க ஈரப்பதெல்லாம் போயிடும். நான் பர்சனலாகவே என்னோட மொபைலுக்கு வந்து இந்த டிப்பை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு இந்த டிப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ்லாம் ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்த்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். குக்ஸ் அண்ட் டாக்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபர்தராக போடுற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷன் வரதுக்காக பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.